இந்த பாட்டில் என்ன விலைங்க? 10 ரூபா இருக்குமா? இல்லை இல்லை 10 ரூபா 7 ரூபா போட்டிருக்கு. 7 ரூபானே வச்சுக்கோங்க. 7 ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு 7 ரூபான்னு போட்டிருக்குல்ல, 7 ரூபா கொடுத்தா வாங்கலாம்ல. திருவள்ளுவர் சொல்றார் இதுக்கு 7 ரூபா அல்ல மதிப்புங்கிறார். அப்ப என்ன கூடவான? கூடவாகவும் இருக்கலாம், குறைஞ்சு போகலாம். இது 2 ரூபாயாவும் ஆகலாம், 5000 ரூபாயாவும் ஆகலாம். அப்ப எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான், அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த தண்ணிய பாலைவனத்தில் 3 நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் அந்த பக்கமாக காரில் போகிறேன், பார்க்குறான், நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆகுறான். இந்த தண்ணியை அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா. அப்போ இது 1 லட்சமா? வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இப்போ தான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி, இதை நீ குடிச்சு தான் ஆகணும்னா வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அதே தானே தண்ணி, தண்ணி அதே தான். ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா பரிமாறும். வடை பாயசம், அந்த வீட்டில் அன்றைக்கி என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி, ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது சார், இது நடந்துச்சு. சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு, வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க, அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க, 4 முழை வேட்டி. 8 முழை கொடுக்கக்கூடாது, 4 முழை வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருவாரு சார். இங்கே பொத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார பைய சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார், 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போய்ட்டு செட்டார்கிட்ட. என்ன பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார்.
அந்த காலத்தில் 4 முழம் வேட்டி என்ன 8 முழம் கொடுக்கலாம், இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தா சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா, பரவாயில்ல சார் அப்படின்னார். நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், 7 முழம் வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போய்ட்டு வரீங்க? என்ன ஐயா என்னன்னு சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லோரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே வந்து பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு சார். அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழம் வேட்டி, அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவன் போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா? வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச ஏப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான். உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும், நீ கொடுத்த பொருளுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்கிறான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான், 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான். அவன் பிச்சைக்கார பையங்கிறான், அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5ஆவதுல படிச்சிருக்கிறேன், 10ஆவதுல படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்னைக்கு படிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சரி. திருவள்ளுவர் சொல்றார், சும்மா இருக்காதே, ஓய்ந்து இருக்காதே, எப்போதும் படி. எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி, எல்லாவற்றையும் படி. கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும். ஒரு காதல் கதை. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான். இரவில், நள்ளிரவில் வரேங்கிறான். வாங்கங்கிற இவன் போய் அந்த வீட்டு கொல்லை பக்கத்தில் நிற்கிறான் பனியில். அவன் காலையில் வரைக்கும் வரல, ஆத்திரத்தோடு வந்துட்டான். இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான். சாயந்தரமாக கோயில் பக்கம் போகிறான். அவள் போகிறான், காதலி போகிறா, அவங்க அம்மாவோட போகிறான். இப்போ இவனால் கேட்க முடியாது. பார்த்தீங்களா, என்ன வர சொன்ன, நீ எங்கே போன அப்படி சத்தம்னா போட முடியாது. ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்க. இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும். அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அம்மாக்கிட்டே சொல்கிறா அவ, அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறா. என்னம்மா சொல்லு. வெட்டியதால் சாகவில்லை. நல்லா கவனிங்க, வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டினதுனால நான் சாகலை. வெட்டாமல் இருந்திருந்தா
செத்து போயிருப்பேன். என்னடா இது, வெட்டினா சாவான், வெட்டாட்டி பொழைப்பான். இதை மாற்றி சொல்கிறான். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு என்னமோ சொல்கிறா, பதில் தான் சொல்கிறா, என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான். அப்புறம்தான் புரியுது. மழை பெஞ்சது, மின்னல் மின்னுனது, மின்னல் வெட்டுதும்மா. அப்போ சொல்கிறாவ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி. தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுச்சு, அப்போ தான் தெரிஞ்சது, தப்பிச்சேன். அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை, அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்திருப்பேன். அடுத்தது, அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல, காலை வைக்கிறேன், வழ வழ வழன்னு இருக்கு. பார்க்குறேன், பாம்பு. ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு. அது செத்ததுனால நான் சாவலை, அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் மீறி தான் வந்தேன். கொல்லை பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா. அப்போ தான் வர்றார். லாஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார். அதனால் என்னால் வர முடியல, வந்துட்டேன். அவர் வந்ததால் நான் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார். நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும். ஆகையினால எப்போதும் நாம் இது போதும், இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல், நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு 87 வயசாகுது. எண்பத்தி வயசாகுது. நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கேருந்து அலையிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, வீட்டில் இருந்திருந்தா வெளியில் ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன். நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம். நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம். பாரதி ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த பார், உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா, அள்ளி அள்ளி குடுறா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு, குவை அப்படி அள்ளி கொடு. நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, 4 காசை எடுத்து கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி. அதுவும் முடியலையா, உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா, உன் உடம்புல தெம்பு இருக்கா, உழைச்சி. புத்தக திருவிழா நடத்துகிறாங்க, 4 பேர் உதவியாக இருக்கணும். நிறையா இருந்தால் நன்கொடை கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். பந்த போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா? ரைட்டு. என்கிட்ட அதுவும் இல்லையே, நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, பாரதி சொல்கிறார், அழகாக சொல்கிறார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உழைப்பை கொடுங்க அப்படின்னா, அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய்ச்சொல் அருளீர். வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா. நல்ல காரியம் செய்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு 4 பேருக்கு சொல்லு, நல்லதை சொல்லு. செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத. என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில். கார்த்திகைக்கு
வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமய பேச்சு பேசுங்கன்னாரு. சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன். அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார், இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும், எல்லோரும் வருகின்ற. நான் பேசுவேன்னு அதில் எழுதலை. நான் கேட்டேன், ஏயா என் பேரை எழுதப்படாதா, என்ன தான் கூப்பிட்டேன்னு. இல்லை 4 பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னா. நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை. அப்போ என் பேரை எழுதுனா அந்த 4 பேரும் வரமாட்டான். அவன் நினைக்கல, சொல்ல தெரியாமல் சொல்கிறான். இல்லை அதான் பாரதி என்ன சொல்கிறான், வாய்ச்சொல் அருளீர்றான். மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஏன்னா சொல்ல மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான். நான் சொன்னேன்ல, நான் அந்த யூடியூப்லலாம் அது வருது, என் வாழ்க்கையில் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து வெளியில் வர்றேன். 2 மாதம் வெளியில் போகல, வீட்லேயே ஓய்வாக இருந்தேன். அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படி எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன். என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை. 2 மாதமாக வரல. அவன் யாரோ பார்த்தாங்க, இந்த ஆள் வரல. என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது பின்னாலேயே வந்தான். என்னையா அப்படின்னு. ஆப்ரேஷன் என்னமோ. ஆமாம், என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட் ஆப்ரேஷனுங்க. ஆயிட்டா? இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நம்பாதீங்க. என்ன யோ நல்லா இருக்கியா? அப்படி தான் தெரியும். டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. அவர் என்னத்தை கண்டாருங்க, சும்மா அப்படி சொல்லுவார். அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணார். இதே மாதிரி தான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படின்னு. இப்போ இது ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன். நல்ல வேளை வராமல் இருந்தான். இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான், பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான், இந்த பாருங்க நான் சொல்கிறேன்னு கேளுங்க, உப்பை குறைச்சிங்க, மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க. சரி, சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான். அவன் நல்ல வார்த்தையமாக சொன்னான். பொதுவாக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க. என்ன பண்ணுறா ஆகவே ஆகாது. யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான். நல்ல செய்தியாக சொன்னான். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே, பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா? வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 சொன்னால் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீ செஞ்சிருந்தா ஆப்ரேஷன் ஆகுங்கிறான். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஏண்டா இப்படி பேசுகிறாங்க? பேசியே சில பேர் கொலை பண்ணுவான். பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாயிடுவே, நல்லா இருப்பேன், அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும். சொல்ல மாட்டான். ஏன் படுத்திருக்கேம்மா? எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான், அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் இங்கே வந்து அவன் அங்கே போய் படுத்தா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் எடுத்திருக்கான். அப்படியே இல்லை நெஞ்சு, அப்புறம் வலி, பேச முடியாமல் பேசுகிறான் அவன். எத்தனை நாளாக இருக்கு? 4 நாளாவா? கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தார். 1 வாரம்
இப்போ இவனுக்கு 4 நாள் ஆயிருக்கு, இன்னும் 3 நாள் பாக்கிங்கிறான். இவன் எதுக்கு போனான்? பாரதியார் சொல்கிறார், வாய் சொல் அருளீர், நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி. ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம், சாகிற வரை உழைக்கலாம். சும்மா அந்த காலம்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு சார், நான் அந்த காலத்தில்டா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், அப்புறம் பிடிக்கலன்னு விட்டேன். ரயில்வேயில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், பிடிக்கலன்னு விட்டேன். கலெக்டர் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், பிடிக்கலன்னு விட்டேன். அப்போ அங்கெல்லாம் கிடச்சிருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், எல்லா ஆஃபீஸ்லையும் ஒரு பியூனாக தான் இருந்துக்கிறாரு. பிடிக்கலன்னு விட்டேன் சார், கஷ்டம் சார். இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல இன்னொரு பெரிய தப்பு, அந்த குழந்தைக்கு பழசே சொல்லிடக்கூடாது. நான் அந்த காலத்தில் செருப்பு கூட இல்லாமல் இருந்தேன், இதெல்லாமா ஒரு கேள்வி. நீ செருப்பு இல்லாமல் இருந்தேன்னா இப்போ அதுக்கு நடந்தே தான் போவோம். சரி, ஓகே. இப்போ பஸ்ஸில் ஏறலைன்னா சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில். காலம் மாறுது. சும்மா அவனு சிக்கனமாகுது. ஒரு பையங்க நான் முடி வெட்டின்னு வரான், அவங்க அப்பா பார்த்துன்னா இப்படி முடி வெட்டின்னு இருக்கிற, முடி அப்படியே இருக்குது. ஏன்னா முடி அப்படியே இருந்தால் திருப்பி வெட்டணும் இல்லை, முடி அப்படியே இருக்குது. எங்கடா வெட்டினேன் அப்படின்னாரு. பையன் பேர் சொன்னான். எவ்வளோ அப்படின்னாரு. 300 ரூபான்னா. 300 ரூபாவா? இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க சார், ஒன்றும் பண்ண முடியாது. 300 ரூபாவா? நீ நேஷனல் சலூன் இருக்குது, அங்கே போய் வெட்டுறதாங்க. இது அவர் முடி வெட்டுற இடம், மரப்பழக்கம் போட்டிருக்கோம், கடை பேர் நேஷ்னல் சலூன்னு சார். அந்த போர்டு மேலேயே லாலா லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல் அவங்க ஃபோட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டின்னு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி. 30 ரூபா தாங்க, அங்கே போய் வெட்டு. குழந்தைங்க வளருதுங்க. எந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இல்லை, நோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த குடும்பம் தான் உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்த குடும்பம். நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு, குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. குழந்தைங்க அடம் பிடிக்கும், குடி, அழுவியா அழு, எவ்வளோ வேணாலும் அடம் பிடி. நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை சார், 2 நாள் அடம் பிடிக்கும் சார், 3ஆவது நாள் இது வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுரும். அடம் முடிச்சுட்டு வாங்கி கொடுத்தா வச்சிங்களேன், ஒன்றா டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணோம். ஓ, இப்போ இப்படி அடம்பிடிச்சா வாங்கி தருவார், அப்படி அடைச்சா எப்படி அடம்பிச்சாலும் இல்லை, நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை. ஆனால் ஒன்று சார், உங்கள் குழந்தைக்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், உங்கள் உயிரே போனாலும் வாங்கி தரேங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட உண்மையிலே மரியாதை வரும். சில பேர் அதே வாங்கி தரேன் அப்போ பாட்டுவோம், எல்லாமே அப்படி தான். குழந்தைகள் வளர வளர குடும்பம் விஸ்வம் பண்ணுறது, குடும்பம் மகிழ்ச்சியாக, குழந்தை மகிழ்ச்சி தானே சார் நம்ம மகிழ்ச்சி. சார் பையன் லவ் பண்ணுறான், என்ன இப்போ பண்ணு, கல்யாணம் பண்ணி கொடு. இந்த பையன் லவ் பண்ணிட்டு வந்தால் அவங்க அப்பாங்க சொல்கிற ஒரே வசனம், இனிமேல் நான் உனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு புள்ள இல்லை. பையன் சொல்கிறான், நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீ முந்திக்கிட்ட பண்ண. இந்த அம்மாங்க எப்போ எந்த காலத்துலேயும் உஷார் சார், இந்த லேடிஸில் அம்மாங்க எந்த காலத்துலேயும் உஷார். பையனை அந்த மாதிரி திட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மூஞ்சியை பெறா லவ் பண்ண அப்படின்வாங்க. இதையே திருப்பி சொல்லுவான். பையனுக்கே சந்தேகம் வந்துடும். பையன் முதல்ல நினச்சா நம்மளுக்குன்னு மாட்டினது இந்த மூஞ்சி தானே, இந்த மூஞ்சியை எப்படின்னா தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைப்பான் பையன். அந்த மாதிரி சார் இன்னும் கூட வரதட்சணை கொடுமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வீடு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் பெண்கள் முன்னிலை வகுப்பாங்க. அதில் பையன்கிட்ட சொல்கிறாங்க அம்மா, டேய் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், சாயங்காலம் சீக்கிரம் வானே. பையன் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான், நம்மளுக்கு கூட ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறான்னு. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, பசங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்குதுன்னு சொல்லுவான், ஏன்னா விட்டா போயிட போகுதுன்னு. போயிட்டு வந்தோடனே அம்மா சொல்ல, இந்த இடம் நம்மளுக்கு சரி வராதுன்னு. ஏன்னுவான், வரதட்சணை, எல்லாமே சரி. மருமகள் என்பவள், வேதாத்திரி சொல்கிறாரு, மருமகள் என்பவள் மாற்று வழியில் வந்த மகள் என்று நினைக்க வேண்டும். சில மாமியாருக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணோம் குடும்பத்தில். கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் நீட்டாக வெட்டக்கூடாது, குறுக்காக வெட்டணும். அந்த பாழா போன கத்திரிக்காவை எப்படி வெட்டினாதான் இல்லை, நீ என்ன பண்ண போகிறாது. எல்லாமே அப்படி தான். மருமகன் அப்படி கிடையாது சார்.
மருமகனுக்கு ஒரு வீட்டில் மருமகனுக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு கிடையாது. அது பெரிய தப்பு. இப்போ மருமகனை இருந்தால் வச்சுங்களேன், அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க சைடு கல்யாணத்துக்கு கூட மாப்பிள்ளை இட்டு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? என்ன ஒரு சஃபாரி போட்டு தான் ரிசப்ஷன் வாங்கி கொடுத்தோம்ல சஃபாரி, அதை போட்டுன்னு வருவான். முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டு குரூப் போட்டு எடுத்துகிட்டு மாப்பிள்ளை பேர் சொல்லி அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா தாங்க போய் வாங்கி வந்துடுவானுங்க. ஆனால் மருமகளை கூட்டி போக மாட்டாங்க. ஏன்? மருமக அப்படிங்க தான் போகும்போது சிவனடியார் மாதிரி சைலண்ட்டாக போவோங்க. கல்யாணம் போனோடனே தீவிர மாதிரி கும்பலாக கலந்துடும். வீட்டு ரகசியம்லாம் சொல்லிட போகுதுன்னு. மருமகளை மகள் என்று நினைக்கிற குடும்பம் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வெற்றி அடையும் குடும்பம். சார், மருமகள்ன்றது நம்ம பொண்ணு சார், அதில் என்னங்க ரகசியம்? வெறும் வீட்டுக்குள்ளே இருக்குது. சில பேர் கொஞ்சம் கேவலமாக நடந்துப்பாங்க. ஒரே வீடு, 2 பெட்ரூம் வீடு, மருமகளுக்கு தெரியாத லூசாது. ஒரு வீட்டில்ங்க மாமனார் வேலைக்கு போகல, 2 நாள் ஆச்சு போகல, டெய்லி போகிற மஞ்சம் போகல. மருமகளுக்கு கொஞ்சம் டென்ஷனு. ஏன் மாமனார் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கே போகல அப்படின்னு மாமியார்கிட்ட கேட்குது. அத்தை, ஏன் மாமா ஆஃபீஸுக்கே போகல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ வேலையை பாரு கூட்டுச்சு. சாயங்காலம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை தான் அந்த பையன் வந்தான். ஏங்க 2 நாளாக மாமா ஆஃபீஸுக்கே போகல, அம்மா கேட்டால் உன் வேலையை பாருன்றாங்க, என்னங்க காரணம்? நம்மளால் உளறிட்டான். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு கை நீளன்னு உனக்கு தெரியும்ல, ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாராம், அதனால் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, சஸ்பென்ஷனில் இருக்கார், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த மாமியார்காரியை பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறான், என்ன சாந்தா, உங்கள் வீட்டுக்காரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. மாமியாருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். பாருங்கள், மருமகிட்ட சொல்லியிருந்தால் அது வீடோடு இருந்திருக்கும். சொல்லாததுனால கேள்விப்பட்டேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்ல, இந்த மட்டும் தான் சொல்லியிருக்கோம். போய் மருமகளை மகளாக நினைக்க வேண்டும், நினச்சாதான் உண்டு. சார், இன்றைக்கும் கூட நம்முடைய பழைய குடும்ப நிலை சிதறி போச்சுங்க. தனி கொடுத்தனம் வந்துச்சு எல்லா இடத்துலையும் தனி கொடுத்தனம் வந்துச்சு. யார் காரணம்? அம்மாங்க தான். அதுலேயும் பொண்ணுக்கு அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க சார், போலீஸ் ட்ரைனிங் மாதிரி. நீ கல்யாணம் பண்ணி போனவுடனே மாமனார் எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி மாப்பிள்ளை மூடு பார்த்து சொல்லி நம்ம வீட்டுக்கிட்டே தனி கொடுத்தனம் வந்துடும். தனி கொடுத்தனம் அதுதான். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நூலகம் இருக்கிறது என்று பொருள். ஒரு குடும்பத்தில் பாட்டி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று பொருள். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் குடும்பம்னு ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டுங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டான். ஃபஸ்ட் கிளாஸாக வீடு கட்டிக்கிறான். ஃபஸ்ட் கிளாஸு, வெரி மாடர்ன், எல்லாமே இன்சைடு இந்த ஏசி. அலெக்ஸா டிவி ஆன் அப்படின்ட்டான். டிவி ஆன் ஆகுது. அலெக்ஸா ஏசி ஆன்னா. நான் சொன்னேன், அலெக்ஸா இருக்கா, அம்மா எங்கன்னு. அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. சரி, உங்கள் அண்ணன் எங்கன்னு. அவனை பற்றி பேச்சு எடுக்காங்க. ஏன்டா? எனக்கு அண்ணனுக்கு சண்டை. உனக்கு தான் தெரியுமே, ஒரு மாதம் நானும் எங்கள் அண்ணனும் வச்சுப்போம் அம்மாவை. அவன் என்ன பண்ணிட்டான்டா, ஜனவரி முடிஞ்ச உடனே நான் கூட்டின்னு வந்தேன். அப்போ சொல்கிறான், நீனா ஜனவரியில் நான் வச்சுக்கிறேன், பிப்ரவரியில் 28 நாள் 29 நாள் நீ வச்சுக்கிற, மறுபடியும் மார்ச் 31ஆம் தேதி எங்கிட்டே விட்ற, அதனால் 30 நாள் எண்ணிக்கலாம், மாத கணக்கு வானான்னு சண்டை போடுறான்டா. அதனால் அவங்ககிட்ட இருந்துட்டு, டேய் நீ இந்த மாதிரி குடும்பத்தை வச்சு என்னடா அலெக்ஸா கேட்டேன். அப்போ பேசலைன்னா உங்கள் அம்மாவை யார் போய் கூட்டின்னு வருவாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பீச்சில் காந்தி சிலை பின்னால் இல்லை, என் காரை எடுத்து போய் நிறுத்துவேன். எங்கள் அண்ணன் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவான். அவன் கார்லேருந்து இறங்கி அம்மா என் காரில் ஏறிக்கும். விடும்போது என் கார் தான். அம்மாவையே காந்தி சிலை பின்னால் கள்ள கடத்தல் பண்ணுறான். இது உருப்படுமா?